உருளைக்கிழங்கு தோல் சீவி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெட்டியாச்சு. இதை நம்ம ஒரு அலசிப்போம். இது நல்லா அலசிக்கிட்டு அதில் ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் போயிட்டால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோ. உருளைக்கிழங்கை கழுவி வச்சுக்கிட்டோம். அதுக்கு தேவையான மசாலா இது குழம்பு வீட்டிலே செஞ்ச குழம்பு மசாலா தூள், இது சில்லி பவுடர், இது கொஞ்சம் அரிசி மாவு, தேவையான அளவு அரிசி மாவும் உப்பு, இது பூண்டு சோம்பும் நல்லா இடித்து தட்டி வச்சு மசாலா எல்லாம் நம்ம விரவி வச்சுட்டோம். இப்போ கொஞ்சோண்டு இதில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சிடும். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சிடுவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம விரைவி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ ஃப்ரை எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஒன்று பொரிச்சு எடுத்துருவோம். இப்படி நல்லா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி போட்டுருவோம். இப்போ கொஞ்சோண்டு இது கூடயே கருவேப்பிலை ஆஞ்சி வச்சதை இப்படி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். இதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு, பொரிஞ்சிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. இதேமாரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உருளைக்கிழங்கு வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.